திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும். இன்றைய குறள். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் எண் 25. வணக்கம். நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானின் அறிவுக் கருவூலமான திருக்குறளின் 25வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். இக்குறள் ஐம்புலன்களின் ஆசைகளை அடக்கியவர்களின் ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்பதை இந்திரன் என்னும் தெய்வத்தையே சாட்சியாக வைத்து விளக்குகிறது. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐம்புலன்களின் 5 ஆசைகளையும் வழியே எழும் அவாக்களை அடக்கி ஒழித்தவனின் வல்லமைக்கு அகன்ற வானுலகில் வாழ்பவர்களின் தலைவனாகிய இந்திரனே தேவேந்திரனே போதுமான சான்று ஆவான். பழங்கால இந்திய புராண கதைகளின்படி தவ வலிமை மிக்க முனிவர்கள் தவம் செய்யும் போது அவர்களின் ஆற்றல் தன்னுடைய தேவலோக பதவியையே பறித்துவிடும் என்று இந்திரன் அஞ்சுவது வழக்கம். அதனால் தவத்தை கலைக்க பல முயற்சிகளை செய்வான். அதேபோல் அகல்யா பற்றிய கதையில் ஐம்புலனை அடக்காதவன் தவறிழைக்கும் போது அவனை அடக்கிய கோதம முனிவர் போன்றவர்களின் தவ வலிமையே இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தது. இந்திரன் ஒரு துறவியின் ஆற்றலுக்கு அஞ்சினான், அல்லது அவனது புலன்வழி செல்வது தோல்விக்கு வழிவகுத்தது. ஆகையால் ஐம்புலன்களையும் அடக்கியவர்களின் வல்லமை தேவலோகத் தலைவனான இந்திரனை விடவும் பெரியது என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். புலன் ஆசைகளை அடக்கி ஆளும் உயரிய ஒழுக்கமே உலகில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலான அசைக்க முடியாத வல்லமையை தரும். அந்த வல்லமைக்கு விண்ணுலகத் தலைவனே தலைவணங்குவான். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.